இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கார்னரில் லாக் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு நாட் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிக்கிட்டு அதை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவோ இல்லை க்ராஸாகவோ எடுத்துகிட்டு வந்து இந்த லூப் வழியாக இன்னொரு லூப் வழியாக சுற்றி வரணும். அது எப்படின்னா இப்படி சுற்றி வரும்போது ஒரு ஏ மாதிரி நம்மளுக்கு வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோவில் தெரியுதா? இந்த மாதிரி ஏ மாதிரி வரும். இதே மாதிரி நீங்கள் 1 by 1 இப்படி சுற்றிக்கிட்டே வரணும். இது இப்படி தள்ளி விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டார் மாதிரி வரும். ஃபஸ்ட்டு ஏ மாதிரி தெரியும், அதுக்கப்புறமாட்டுக்கு ஒரு ஸ்டார் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஒவ்வொரு லூப் வழியாக விட்டு 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 இந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்கிட்டே வரணும். அப்போது இது இப்படி தள்ளி விட்டுக்கிட்டிங்கன்னா கீழே வந்துடும். அப்போ மேலே கல் வராது. இந்த மாதிரி இதை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வரும். டைட்டாக பிடிச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டே வாங்க. இதை சுற்றிக்கணும். இப்படி ஒவ்வொரு சைடு இப்படி பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா அது கல் வராமல் நீட்டாக உங்களுக்கு அரேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோவில் தெரியுதான்னு தெரியல பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். இது பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டார் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எட்ஜு வரைக்கும் ஃபுல்லு லாங்காக சுற்றிட்டே வரணும். இந்த எண்டு வரைக்கும், மேலே இந்த டாப் எண்டு வரைக்கும் நீங்கள் இப்படி சுற்றிக்கிட்டே வரணும். கண்டினியூஸாக சுற்றிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக அழகாக வரும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுட்டோம்னா மேலே வராமல் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு தூரத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை எங்கே நீங்கள் முடிக்கிறீங்க, இந்த எந்த இடத்துல நீங்கள் முடிக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து இப்படி சுற்றின்னு வந்துடணும். இந்த நடுவில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹோல்ஸ் வழியாக இங்கே இதை உள்ளே விட்டு இப்படி இழுத்துக்கணும். அப்போது இது டைட் ஆகும். ஸோ இதை கல் வராமல் இருக்கிறதாக போட்டுட்டு பின்னாடி பக்கம் என்ன பண்ணால் ரப்பர் பேண்டை சொல்லியிருந்தேன் இல்லையா, ரப்பர் பேண்டு உங்களுக்கு பேண்டு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ரப்பர் பேண்ட் இது கூடவே அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை தனியாகவும் நீங்கள் இது நாட் போட்டு எல்லாம் முடித்து கழட்டி எடுத்துகிட்டு தனியாகவும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரப்பர் பேண்டை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பின்னாடி பக்கம் இந்த சென்டர் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் பாயிண்டில் இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இப்போது இது உள்ளே விட்டு எடுத்தோம் இல்லையா, உள்ளே விட்டு எடுக்கும்போது இந்த ரப்பர் பேண்டுக்கு உள்ளே வரணும். இந்த 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 த்ரெட்டு இந்த ரப்பர் பேண்டுக்கு உள்ளே இந்த இடம் இங்கே பாருங்கள், இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெம் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த சைடு பக்கத்தில் விட்டுடணும். இந்த ரப்பர் பேண்டுக்குள்ளே விட்டு இந்த இடத்துல இப்படி உள்ளே விட்டு இதை எடுத்துக்கணும். இப்படி எடுத்துகிட்டு டைட்டாக இழுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக இழுத்துட்டிங்கன்னா கல் வராமல் இருக்கும். இது மேலே இருக்கிறது கல்லுக்காமல் பக்கம் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு கரெக்டாக இந்த ரப்பர் பேண்டுக்குள்ளே போகுதான்னு பார்த்து உள்ளே விட்டு எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லு எண்டு வரைக்கும் நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா டைட்டாக நிற்கும், ரப்பர் பேண்டும் ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை வேறு மாதிரி இன்னொரு மெத்தடும் நான் சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு கடைசியில் சொல்கிறேன் நான். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ளே விட்டு ஒவ்வொரு முறையும் நீங்கள் பின்னாடி திருப்பி பார்த்துக்கோங்க. கரெக்டாக ரப்பர் பேண்டுக்குள்ளே தான் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி விட்டு டைட்டாக இழுத்து நாட் போட்டுக்கிட்டே வரணும். சும்மா லைட்டாக இழுத்தா போதும். இப்படி டைட்டாக இழுத்து இது உள்ள இந்த ரப்பர் பேண்டுக்குள்ளே வர மாதிரி உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ இதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கல் வராமல் இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நம்ம தனியாக எடுத்துட்டோம். அதை பிரித்தோம் இல்லையா, ஜாயின் பண்ணிட்டோம், அங்கே கட்டி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த நூலையும் உள்ளே இன்சர்ட் பண்ண நூலை ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஒரு நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டோம்னாக்கா இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்காக ஒரு நாட் போடும் நம்ம.
நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிக்கிட்டால் எவ்வளோ நாள் ஆனாலும் ரப்பர் பேண்டு கழண்டு வராது, அது ஸ்ட்ராங்காக நிற்கும். போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிவிடுங்க சிசர் வச்சு. கட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள நூல் ரெடி ஆகிடுது. தெரியுதா? இப்போது இப்படி பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஃப்ளார் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இதே உங்களுக்கு டபுள் கலரில் வேணும்னாலும் கொஞ்சம் பாதி வந்து ஒரு கலர், பாதி மேலே ஒரு கலர், அந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டு ஜாயின் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இல்லை பெருசு ஒரு கலர், சின்னது ஒரு கலர் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரியும் போட்டு இதே மாதிரி நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். இதை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் பண்ணலாம். இந்த குஷி கிளிப் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் நீங்கள் கம் தடவி ஒட்டி கொடுக்கலாம். இல்லை ஹெட்பேண்டு வேணுன்னு தூக்கி போடுற ஹெட்பேண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேண்டை கூட வச்சு நீங்கள் அதில் கூட கம்மு வச்சு ஒட்டிட்டு அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ட்ரெஸ்ஸில் கூட நீங்கள் அட்டாச் பண்ணி விட்டீங்க, கலருக்கு மேட்சிங்க ட்ரெஸ்ஸில் அட்டாச் பண்ணிங்க குழந்தைங்களுக்குன்னு, அதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கிராஃப்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக்